ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு நீங்கள் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 10லேருந்து 15 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்போட நீங்கள் வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவலோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இதை இப்போது ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் அளவு தயிர் எடுத்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, புளிச்சிருந்தால் நல்லா இருக்காது. புளிக்காத தயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. இதில் ஒரு 100 கிராம் அளவு வெண்டைக்காய் நான் சேர்த்துருக்குறேங்க. இது 2லேருந்து 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இதை லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதாவது வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை சுத்தமாக போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு வரமிளகாயை 2 கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்குறேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம்னா ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி, அதாவது மிக்ஸி ஜாரை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துடலாம். வெண்டைக்காவை சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கலந்து வதக்கி விட்டுறலாம். இப்படி நம்ம வதக்கும்போது அந்த வெண்டைக்காயில் இந்த நம்மளுக்கு அந்த மசாலா எல்லாமே இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற அந்த மோரை சேர்த்துடலாம். தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழம்பு ரொம்ப தனியாக இருந்தால் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுனா தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மோர் குழம்போட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் என்னென்னா, இது கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சிச்சுன்னா உங்களுக்கு மோர் திப்பியாக வந்துடும். பாருங்கள், இந்த ஓரங்களில் நல்லா நுர கூட்டி அப்படியே வந்துட்டுருக்கும் போதே நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொதிச்சிருச்சுன்னா திப்பியாக நிற்கும். அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்காது. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.